ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இயற்கை வேளாண்மை குறித்தும் இயற்கை உணவு தானியங்கள் குறித்தும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போது கீழ்ப்பாக்கத்தில் சென்னையில் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு வகையான இயற்கை உணவு தானியங்கள் மதிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்திருக்கீங்க. இந்த அமைப்பை எப்போ ஏற்படுத்திருந்தீங்க? இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கான நோக்கம் என்ன சார்? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் தொடங்கி பல ஆளுமைகள் இயற்கை விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து நிறைய அவேர்னஸ் பில்ட் ஆகிருக்கு. அங்கங்கே நிறைய விவசாயிங்க வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த விவசாயிகளை ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கான பிரச்சனை வருது, ஒரு அவேர்னஸ் பிரச்சனை வருது, இப்போ அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம், ஒரு ஒருங்கிணைந்து எப்படி வேலை செய்யலான்ற ஒரு திட்டத்தில் வந்து சென்ற ஆண்டு ஒரு மே மாதம் போல் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 30-40 பேர் இயற்கை விவசாயம் சார்ந்து வேலை செய்கிறவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ காலகட்டத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன தீர்வுகள் இருக்குது, அதை எப்படி நம்ம இணைஞ்சு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அப்போ உருவாக்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்றது. இதில் பல வேலை திட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். பயிற்சி நடத்துகிறதா இருக்கட்டும், ஆவணப்படுத்துறதா இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், சந்தைகள் சின்ன சின்ன லெவலில் சந்தைகள் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலை திட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். மதுரையில் ஆல்ரெடி சந்தை நடத்திட்டு இருக்கோம், ஒரு 7 மாதமாக நடத்திட்டு இருக்கோம். சென்னையிலையும் இப்போ வந்து ஆரம்பிக்கிறோம் இங்கே கீழ்ப்பாக்கில். ஸோ இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இயற்கை உணவு தானியங்கள் மீதான அந்த ஆர்வம் விழிப்புணர்வு நுகர்வோர் மத்தியில் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, உங்களுடைய இந்த கூட்டமைப்பு வந்து இப்போ எந்த சக்ஸஸாக போயிட்டு இருக்கா? ஸோ ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் சொன்னாவே நிறைய பேர் தெரியாது. ஒரு மில்லட்ஸ், சிறுதானியம், திணை, சாமை அப்படிலாம் சொன்னாவே நிறைய பேர் தெரியாமல் இருந்தது. இப்போ அது தெரிகிற அளவுக்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக அதை ரொம்ப மறுக்கவே முடியாது. நிறைய விவசாயிங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரியுது. ஆனால் அது போதுமான அளவு வந்திருக்கான்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தோராயமாக கெஸ் பண்ணுறதுல வந்து நம்ம கேட்குறது நிறைய ரிப்போர்ட்ஸை பார்க்குறது 1-2% பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவ்வளோ வந்து கன்சூமர்ஸும் இயற்கை விவசாய பொருட்களை சாப்பிட்ற மாதிரியான ஒரு நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸில் பார்க்குறப்ப அந்த நம்பர்ஸ் தான் வருது. ஸோ இந்த 1-2% எப்படி வந்து ஒரு 30%, 40% ஆக்கணும், அதை தான் அடுத்த 10 வருஷத்தோட இலக்காக நம்ம வச்சுருக்கோம். அதை எப்படி பண்ணணும், அதுக்கான வேலைகள் பண்ண வேண்டியதில் நிறைய தேக்க நிலைகள் இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை, சந்தை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நுகர்வோரே நான் சாப்பிட்ற விரும்புகிறேன் ஆனால் எங்கே போய் வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த லெவலுக்கான பிரச்சனைகளை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கான சொல்யூஷன்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் 100% விவசாயத்தில் 2% தான் வந்து இயற்கை விவசாயம் நடைபெற்று வருகிறது. ஆமாம், அது ஹையர் லிமிட் சொல்கிறேன். அது ஹையர் 1% to 2% தான். நம்ம நிறைய டேட்டா இருக்குது. ஒன்று வந்து சர்டிஃபிகேஷன் பாடிஸ்லேருந்து வர டேட்டா ஒன்று இருக்குது, அரசாங்கம் கொடுக்குற டேட்டா இருக்குது, ஸ்கீம்ஸ் மூலியமாக இருக்க டேட்டா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நம்மளால இந்த நம்பர்ஸை கொண்டு வர முடியுது. இந்தியாவிலேயும் இதே நிலைமை தான். இந்தியாவில் ஒரு 1% இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு 1% to 2% இருக்கும். சரி, 100% இயற்கை விவசாயம் கொண்டு வர முடியாதுங்களா? கொண்டு வரலாம். அதுக்கான வேலை திட்டம் நிறைய தேவை இருக்குது. அரசாங்கம் முன் வரணும், அதுக்கான நிறைய வேலைகள் எடுத்து வரணும். நம்ம நுகர்வோர் இன்னும் நிறைய விவசாயிகளை ஒருங்கிணைக்கணும். இந்த மாதிரி பல வேலைகளை வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இதுக்கான வேலை திட்டங்களை எடுத்தோன்னா கண்டிப்பாக மாற்றலாம். ஆனால் இது உடனே மாறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் ஆரம்பித்து ஒரு 30, 40, 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் 1960 ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 60 வருஷத்தில் நடந்த மாற்றத்தை ஒரே ஒரு 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே திருப்பி சரி பண்ணிட முடியாது. இதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். ஸோ ஒரு படிப்படியாக தான் நம்மளால் முன்னேற முடியும். அடுத்த கட்டத்துக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. அது இப்போதைக்கு 2% தான் இருக்குது. ஆமாம், அந்த 100% மாறணும்னா பல ஆண்டுகள் ஆகும். இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாச்சும் ஆகும். 10 to 20 வருஷத்தில் 100% இயற்கை விவசாயம் மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம அதான் அது எந்த வேகத்தில் நம்ம விஷயத்தை கொண்டு போகிறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ அரசாங்கமும் முன் வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஒருங்கிணைஞ்சதுக்கான வேலைகள் பண்ணோன்னா குயிக்காகவே மாறும். நீங்கள் இயற்கை மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துருக்கு சார்? ஸோ நான் வந்து ஒரு நார்மல் இன்ஜினியரிங் NIT ட்ரிச்சியில் படித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சூழலியல் சார்ந்து வேலை செய்யணும், என்விரான்மெண்ட் சார்ந்து வேலை செய்யணும், கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து வேலை செய்யணும், அது சார்ந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அதுக்காக ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து சூழலியல் சார்ந்து வேலை செய்கிறேன். முக்கியமாக வாழ்வாதாரம் சார்ந்து வேலைகள் செஞ்சுட்ருக்கேன். அதில் முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக நம்ம பார்க்குறது வந்து விவசாயம். அதில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகளோட தற்கொலை எடுத்துக்கலாம், இல்லை விவசாயிகளோட மற்ற பிரச்சனைகள் பார்க்குறப்ப அதுக்கு சார்ந்து வேலை செய்கிறப்போ இயற்கை விவசாயம் ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரி தெரியுது நிறைய விஷயத்துக்கு. ஸோ அதனால் அது சார்ந்து பயணிச்சுட்ருக்கேன். இது இல்லாமல் காலநிலை மாற்றத்துக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனை இருக்குது, அதுக்கான சம்பந்தங்கள், அதுக்கான ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல வேலைகளில் இன்வால்வ் ஆகிருக்கேன் பர்சனலாக. இப்போ வந்து இயற்கை விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தேவையான
என்னென்ன இடுபொருட்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யலான்ற ஆலோசனை கொடுக்குறீங்க. ஆமாம். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணலான்னு அறிவுரை வழங்குறீங்க. அதே போல வந்து சென்னை போன்ற நகர மக்களுக்கு இந்த நஞ்சில்லாத உணவு வந்து வழங்குவதற்காக இது போன்ற சந்தை அமைச்சிருக்கீங்க. ஆமா, இதான். ஸோ இது வந்து நான் பண்றது இல்லை, இது எல்லாமே நான் ஒருங்கிணைக்கிற வேலைகள் தான் பண்றேன். ஸோ இப்போ வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு வேணும்னா ட்ரைனிங்ஸ் நடத்துவோம். அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் யார் நல்ல ட்ரைனர்ஸ் இருக்காங்க அவங்களாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு ட்ரைனிங் நடத்துவோம். ரீசெண்டாக ஒரு மாத பயிற்சி நடத்தியிருந்தோம். 1 மாதம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு இடமா ஒரு 8 இடத்துக்கு கூட்டு போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன்னா பறந்து அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி புரியணும். ஸோ 8 டிஃப்ரெண்ட் இடத்துக்கு கூட்டு போய் அங்கே இருக்க விவசாய சூழல், அங்கே எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் நடத்தணும். சின்ன சின்ன லெவல் ட்ரைனிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்தந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆவணப்படுத்துறது, மாதம் ஒரு ஆன்லைன் செஷன் நடத்துகிறோம். இந்த மாதிரி சந்தைகள் நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை வந்து இதில் இருக்கவங்கள வச்சு நம்ம பண்ணுறோம். இது நான் எதுவுமே இல்லை, நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பண்ணுறேன். அங்கங்கே எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டில் தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ விவசாயிகள் மத்தியில் இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது? ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் முன்னாடி அதான் சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் முன்னாடினா வந்து அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்குன்றாங்க. ஸோ அவங்களால பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஏன்னா அவங்களோட ஹோல் லைவ்லிஹுட்டே ரிஸ்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வாழ்வாதாரம் ஏதோ ஒருத்தர் ரிஸ்க் இருக்குன்னா டப்புன்னு நம்ம மாறிட மாட்டோம். அதே மாதிரி தான் அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுமா படாதான்றது, இது நல்ல வழின்றது அவங்களால புரியுது. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸ்லோவாக அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அவங்க வீட்டு பக்கத்துலேயே இல்லை அவங்க பண்ண பக்கத்தில் இன்னொரு பண்ண வரப்போ அப்போ நம்பிக்கை வரும். அப்படியே ஸ்லோவாக மாறுவாங்க. ஆனால் இப்போ அட்லீஸ்ட் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி சாத்தியன்றத ஒத்துக்கிறாங்க நிறைய பேர். விவசாயிகளுக்கு நுகர்வோருக்கு ஒரு பாலமாக நீங்கள் இருக்கீங்க, ஓகே தான். இப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு இயற்கை உணவு தானியங்கள் விற்பனைக்கு வரும்போது இங்கே வரக்கூடிய அந்த நுகர்வோர்கள் எப்படி வந்து நம்பி வாங்குறது, அது எப்படி உத்தரவாதப்படுத்துறீங்க இது வந்து இந்த பொருள் இயற்கை வேளாண்மை விளைவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு? ஸோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்களே ஒரு ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் கன்சியூமர் வாலண்டியர்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சந்தைக்கு வந்து நம்ம இந்த சந்தையில் வர எல்லா ஸ்டால்லையுமே வந்து நம்ம வந்து ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய விவசாயிங்க வந்து நம்மள்ட்ட அடுத்தது கேட்குறாங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு. அப்போ என்ன பண்ணுறோன்னா அவங்களோட பேரில் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம கன்சியூமர்ஸ்லேருந்தே சில பேர் மீன்ஸ் வாலண்டியர்ஸில் யார் இதில் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களே வச்சு ஃபீல்டு விசிட் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த விதத்தில் வந்து நுகர்வோரும் இதில் இணைஞ்சிருக்கிறதுனால அவங்களால ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இது ஒரு மேஜர் இதாக நாங்கள் வச்சுருக்கோம். அதனால தான் அந்த இங்கே மற்ற நிறைய இடத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ட்ரஸ்டடாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காரணம் வந்து அதுதான் நாங்கள் பார்க்குறோம். சரி, ஓகே சார். நீங்கள் இயற்கை வேளாண்மை, இயற்கை உணவு தானியங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை ஒரு நோக்கமாக முன்னெடுத்திருக்கீங்க. இயற்கை விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நுகர்வோருக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? ஸோ இயற்கை விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சில கருத்து இருக்குது, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில கருத்து இருக்குது. ஸோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து மற்ற விவசாயிகளோட நல்ல தான் இருக்காங்க. சந்தை ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு சந்தைன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ், இப்போ வந்து ஒரு செயற்கை விவசாயி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான என்ன தேவையாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லை யார்கிட்ட போய் கேட்டுக்கலாம். அரசாங்கம் சொல்லுவோம் இந்த மருந்து அடிங்க அந்த மருந்து அடிங்கன்னு அது சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து செயற்கை விவசாயிகளுக்கு இருக்குது, இயற்கை விவசாயிகளுக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்குது. யாருக்கோ ஃபோன் பண்ணி எனக்கே திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் மாறணும்னு வாங்க, காலைல 6 மணிக்கு ஃபோன் பண்ணி மாறணும்னு வாங்க. இதுக்கான ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் வந்து உருவாக்க நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அது விவசாய சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சிஸ்டம்ஸ் லேபராக இருக்கட்டும், லேபர் கரெக்டாக விவசாயிக்கு உங்களுக்கு ஃபோன் செய்து நான் வந்து இயற்கை விவசாயம் மாற போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உடனடியே மாற முடியாது இல்லை. சில பேர்லாம் திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாச்சும் கான்டாக்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்வாங்க. நம்ம அந்த டைமில் ஏதோ பண்ணுறோம். ஆனால் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நானே ஒரு இயற்கை விவசாயி, நான் நாளைக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பாதை இருக்குல்ல, அந்த டிரான்சிஷனை இன்னும் ஸ்மூத்தாக ஆக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு விதை திருவிழாக்கு போவாங்க, இல்லை வந்து யாருக்காச்சும் ஃபோன் அடிப்பாங்க, அவங்க ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க தப்பாக சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் நம்ம பார்க்குறோம். விதைகள் நல்ல விதைகளாக இருக்காமல் இருக்கும். ஸோ இதெல்லாமும் சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது, இதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம விவசாயத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போயிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க. அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு தைரியத்தை ஊட்ட வேண்டியது இருக்குது, நாங்கள் இருக்கோன்னு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது டவுட்டாக சரி பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி அவங்களே நல்ல இதாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. உண்மையாக விவசாயிகள் அவேராக தான் இருக்காங்க. அவங்களுக்கான இன்னும் அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரியுது,
அதை வந்து முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஊக்கப்படுத்த தேவை இருக்கு, இன்னும் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் பண்ணாவே நம்ம வந்து கண்டிப்பா பெட்டரா வந்து நம்ம விவசாயம் கொடுக்கலாம். நுகர்வோர் ஆனா சந்தைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அதே நம்ம சால்வ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நுகர்வோர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதில் வந்து இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு ஆப் டச் பண்ணால் வந்து ஹோம் டெலிவரி ஆயிடுது அரை மணி நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து நம்மளால சின்ன லெவலில் கொடுக்க முடியாது. அப்படி வேணும்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோன்னா இப்போ 50 பொருளும் ஒரே இடத்துல இருக்கணும். இன்னைக்கு கூட சில பேர் வந்து மாம்பழம் இல்லையான்னு கேட்குறாங்க. மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் மாம்பழம் வேணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில அந்த கன்சியூமர் பிஹேவியர் இருக்குல்ல, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. நல்ல உணவு வேணும்னா சீசன்ல என்ன ஃபுட் இருக்கோ அதை வாங்க மக்களுக்கு மாறணும். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு டெலிவரி ஆகணும், எல்லாமே நான் ஆர்டர் போட்டால் அரை மணி நேரத்தில் டெலிவரி ஆகணும். அதெல்லாம் அந்த கட்டமைப்பில் நம்மளால கொண்டே வர முடியாது. அதுக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அப்படிதான் அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஆர்டர் பண்ணால் மேபி டெலிவரி, சில பேர் டெலிவரி பண்ணுவாங்க, சில பேர் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நுகர்வோர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், நல்ல உணவு சாப்பிட்றதுக்கும் நம்ம விவசாயிக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து நுகர்வோர் சைடில் இது பண்ணணும். ப்ளஸ் நுகர்வோருக்கு எங்கே வாங்கணுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கான இது அவங்க தேடலில் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா ஏரியாலையும் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பார்க்குறோம், நல்ல ஆர்கானிக் ஸ்டோர். நான் சும்மா சொல்ல, ஆல்மோஸ்ட் எந்த ஏரியா சொன்னாலுமே இந்த ஆர்கானிக் ஸ்டோரில் ஓரளவுக்கு நம்பகத்தனமாக வாங்கலான்னு என்னால் சொல்ல முடியும் சென்னையில், அவர் இந்த சந்தையில் வாங்கலான்னு. ஸோ இருக்குது, கொஞ்சம் தேடி அவங்க வாங்க வேண்டியது. ஸோ வேளாண்மையில் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது வந்து ஒன்று ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி. அதான் பூச்சிக்கொல்லி வேற, களைக்கொல்லி வேற. இப்போ களைக்கொல்லியோட இது வந்து அதிகமாயிட்டு இருக்கு. லேபர் ப்ராப்ளம் இருக்கு, நல்லா எடுக்கிற லேபர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை லேபர் இருக்கு, ஆனால் அதுக்கான கஷ்டத்தை பட வேணாம்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல். அதனால வந்து அடிக்கிறவங்களுக்கும் கெடுதல், சாப்பிட்றவங்களுக்கும் கெடுதல். அதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும்னாவே பாரம்பரிய விதை தேவை, இயற்கை இடுபொருள் தேவை. அது தவிர்க்கப்பட வேண்டியது வந்து மரபணு மாற்ற விதையா இல்லை ஒட்டி விரிய விதையா சார்? ஸோ நம்ம வந்து பாரம்பரிய விதையை ப்ரமோட் பண்ணுறோம், நேட்டிவ் சீட்ஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். நம்ம சொல்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாரம்பரிய விதைகளை, நேட்டிவ் சீட்ஸை வாங்கி போடுங்க. ஏன்னா அப்போ வந்து விவசாயி வந்து விதை நிறுவனங்கள் மேலே டிபெண்டாக இருக்க மாட்டார், அவரே விதையை சேகரிச்சுக்கலாம். இப்போது ஹைப்ரிட் விதைகள் வந்து நிறைய தவிர்க்க முடியாத காரணம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறது, காய்கறிகள் எடுத்துக்கிட்டோன்னா நிறையா விதைகள், ஹைப்ரிட் விதைகளும் இருக்குது. ஸோ நம்ம அதை தவிர்க்க சொல்கிறோம், ஆனால் அதை வந்து முற்றிலும் இன்னும் வேணான்னு சொல்லலை. ஆனால் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் கண்டிப்பாக வேணான்றோம். ஏன்னா அது டெக்னாலஜி வைஸ்டே ஃப்ளாடு டெக்னாலஜி, அண்ட் அதில் இருக்க இம்பேக்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் இருக்க ஹெல்த் இம்பேக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க ப்ராப்ளம்ஸாக இன்னுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது இயற்கை வேளாண்மைனா வந்து பாரம்பரிய விதையை கொண்டு வந்தால் இயற்கை இடுபொருட்களை கொண்டு விவசாயம் செய்யணும். அதாவது இயற்கை விவசாயம் வந்து சுயசார்பு விவசாயம், ஆமாம், தற்சார்பு விவசாயமா இருக்க வேண்டும். ஆமாம், பாரம்பரிய விதையை தான் பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும். ஆமாம், மரபணு மாற்ற விதை வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன களைக்கொல்லி மருந்து, ஒட்டு வீரிய விதையும் வந்து விவசாயிகள் வந்து படிப்படியாக வந்து தவிர்த்து முற்றிலுமா பாரம்பரிய விவசாயம், இயற்கை விவசாயம் மாறினால் உணவு வந்து நஞ்சாக இருக்காது, சாப்பிடக்கூடிய மக்களும் நோய் வராது. உங்களுடைய கான்செப்ட். ஆமாம். ஸோ உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.